ச்சே, நில்லு. நீ போக கூடாது. உங்க அப்பா மேல சத்தியமா சொல்றேன். உன்னால என் அம்மா செத்து போய் என் அப்பா ஜெயிலுக்கு போனது போதாதா? எங்க அப்பா மேல சத்தியம் பண்ணி அவரு உயிரோட இருக்க கூடாதுன்னு பாக்குறியா நீ? நீ நின்னுட்டல, அது போதும். உன் கூட வரதுக்கு ஒண்ணும் நான் இங்க நிக்கல. இதுக்கு மேல உன் பின்னாடி என்னால ஓட முடியாது. என் வாழ்க்கையில போராடி போராடி நான் ஓஞ்சி போயிருக்கேன். வயசு பிள்ளையோட போட்டி போடுற தெம்பு எனக்கு இல்ல, புரிஞ்சுக்கோ. உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உங்க அப்பாவுக்கு என்னால சமாதானம் சொல்ல முடியாது. நான் உன்ன யாருக்கும் தெரியாம ஓடி போகல. உன்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறேன், அவ்வளவுதான். என் அம்மாவை கொன்ன மாதிரி என்னைய கொல்ல மாட்டேன்னு என்ன நிச்சயம்? உன்னாலதான் நான் இன்னைக்கு அனாதையா நிக்கிறேன். நீ அப்படி அனாதையா ஆயிடக்கூடாதுன்னுதான் உங்க அப்பா உன்னை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருக்காரு. இல்லாததெல்லாம் நினைச்சுக்கிட்டு நீயே உன் எதிர்காலத்தை வீணாக்கிக்காத. உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு நீ என்ன கூட்டிட்டு போக நினைக்கிற? நான் என்ன சின்ன குழந்தையா நீ என்ன எடுத்து வளர்க்க? இன்னும் 6 மாசத்துக்கு நீ குழந்தைதான். பொம்பளை புள்ள தனியா இருக்கிறதுக்கு தைரியம் மட்டும் போதாது ஆதிரா. துணைக்கு யாராவது இருக்கணும். இப்ப என்ன, எங்க அப்பா ஜெயிலுக்கு போயிட்டாருன்னு நான் மூலையில உட்காந்து அழுதுட்டா இருக்கேன். என் அப்பா இல்லாட்டாலும் என் கூட என் அம்மா துணையா இருப்பாங்க. எங்க அம்மா உயிரோட இல்லன்றதுக்காக அவங்க இடத்த நான் உனக்கு கொடுக்க முடியாது மிஸ் சுபத்ரா. உன்னை மிஸ் சுபத்ரான்னு சொல்றதுக்கு உன் புருஷன் யாரும் என்னவோ எனக்கு தெரியாதுல்ல. போதும் போதும் போதும். பொறுத்துக்கிறேன். உங்க அப்பாவோட வாக்க காப்பாத்த இந்த 6 மாசமும் உன்ன நீ பேசுற வார்த்தை எல்லாத்தையும் பொறுத்துக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். என் அப்பாவுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. என் அம்மாவை காப்பாத்த கூட தெரியல. உன்ன மாதிரி பொம்பளை கிட்ட என்ன விட்டுட்டு போறது தப்புன்னு கூட அவருக்கு தெரியல. யாரும் இல்லாட்டியும் என்ன நான் பாத்துப்பேன். நீ எதுக்கு குறுக்க நிக்கிற? உன்ன மாதிரி பொம்பளை எல்லாம் உன்ன மாதிரி பொம்பளைன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. உனக்கு நான் என்ன துரோகம் செஞ்சேன்னு இவ்வளவு மோசமா பேசுற? என் அம்மாவை கொன்னுட்ட. இல்ல, நான் கொல்லல. அப்படி ஒரு அவசியம் எனக்கு இல்ல. உங்க அம்மா இருந்திருந்தா இப்ப உண்மையை சொல்லிருப்பாங்க. என் அம்மா உயிரோட வரமாட்டாங்கன்ற தைரியத்துல பேசுற. நீ இப்படியே யோசிக்கிறது உன் முட்டாள்தானம். பரவாயில்ல, நான் இப்படி இருந்துட்டு போறேன். நீ நல்லா இருக்கணும்னு தான் உன்னை என் கூட கூட்டிட்டு போக நினைக்கிறேன். உன் கஷ்டத்துக்கெல்லாம் என்ன காரணமாக்காத. பின்ன நீ செஞ்ச காரியத்துக்கு உனக்கு மாலை போட்டு அப்புறம் உன்னை கும்பிடணுமா? நீ என்ன கும்பிடாட்டியும் பரவாயில்ல. உன் அப்பா சொன்ன பேச்சையாவது கேளு. அடம் பிடிக்காம என் கூட வா.
சாரி, என்னால தானே உங்களுக்கு இப்படி ஆச்சு. நோ தேங்க்ஸ். உங்க வீடு எங்க இருக்கு? எதுக்கு? கொஞ்சம் மரியாதையோட கூட்டிட்டு போலான்னு தான். வா. என்ன விடு, நான் வர மாட்டேன். என் கைய விடு, என் கைய விடுன்னு சொன்னேன். நான் வர மாட்டேன். என் கைய விடு, என் கைய விடு. நான் வர மாட்டேன். வா விடு, வா. என் கைய விடு, நான் உன்கிட்ட வர மாட்டேன். விடு சுபத்ரா, என் கைய விடுன்னு சொன்னேன். கைய விடு, விடு சுபத்ரா. அடோ, நான் வர மாட்டேன். என்ன விடு, என்ன விடு சுபத்ரா, என்ன விடு. நான் வர மாட்டேன். என்ன விடு. ஏன் டாக்டர், ரத்த அழுத்தம் எகிருதா குறையுதா? ஐயா, உங்களுக்கு இருக்கிறது ஹை பிபி. இப்படி கோபப்பட்டீங்கன்னா எப்பவும் எகிற மட்டும்தான் செய்யும். என்ன நோயாளி மாதிரி வீட்டுக்குள்ளேயே வச்சு அடைச்சு வச்சிருந்தா அப்புறம் உடம்பு எப்படி சரியாகும்? இததான் நாங்க பிபின்னு சொல்றோம். அது எனக்கு தெரியாதா? பெரிய மருமக கல்யாணத்தப்ப பண்ண சத்தியத்தை காத்துல பறக்க விட்டுட்டாங்க. அப்பப்ப மின்னல் மாதிரி வந்து எட்டி பாக்குறாங்க, அவ்வளவுதான். நான் சென்னைக்கு போயிருந்தேங்க. சரி, சுபத்ரா எங்க போயிருக்கா? கோயிலுக்கு தான் போயிருக்கா. உன்கிட்ட சொன்னால? அப்ப என்கிட்ட சொல்லணும்ல. என்கிட்ட ஏன் சொல்லவ? இந்த டாக்டருக்கு, சுபத்ராக்கு, இவங்க எல்லாருக்குமே நான் கிள்ளிக்கிரியா போயிட்டேன்ல. ஐயா, நான் என்னையா பண்ண? நினைச்ச நேரம் வந்து ஊசி போடுறீங்க, கலர் கலரா மாத்திரை கொடுத்து முழுங்க சொல்றீங்க. சந்தோஷமா சாப்பிடறதுக்கு இது என்ன பிரசாதமா? நீங்க உங்க கோபத்தை குறைச்சுக்கிட்டு மன அமைதியோட இருந்தா இந்த மருந்தெல்லாம் அவசியமே இல்லைங்க ஐயா. இத சொல்லதான் நீங்க இவ்வளவு தூரம் வந்தீங்களா? நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் கிளம்புறையா. அம்மா, நான் கிளம்புறேம்மா. சரிங்க டாக்டர், நான் ஃபோன் பண்றேன். இவர்கிட்ட இப்ப வெண்ணிலா இறந்ததை சொல்லலாமா வேண்டாமா? பிபி வேற அதிகமா இருக்குன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. சரி, இப்ப நம்ம சொல்ல வேண்டாம். என் மேல இருக்கிற கோவத்தை காஃபி மேல காட்டாம குடிங்க, ஆறிட போகுது. விளக்கேத்துற நேரம் கூட வந்தாச்சு. ஆனா சுபத்ரா இன்னும் வீட்டுக்கு வரல. எந்த வீட்ல இருக்காளோ என்னவோ. உனக்கு தேவையில்லாத விஷயத்தை பத்தி பேசாத அகல்யா. வேண்டுதலை நிறைவேற்ற கோயிலுக்கு போறேன்னு என்கிட்ட சொல்லிருக்கா. நேரடியா உங்ககிட்டயே சொன்னாலாமா? இல்ல, நேர்லயா போன்லயான்னு கேட்டேம்மா. அவ மனசு போற போக்குல சுத்துறது சரியில்லம்மா. வாய்க்கு வந்ததை பேசாதன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். முதல்ல உன் மருமக சாருமதி எங்க இருக்கான்னு போய் பாரு போ. அவ என் மகன் மாறன் கூட தாமா இருக்கா. ஆனா சுபத்ரா அப்படி இல்லையே. யார் கூட எங்க இருக்காளோ என்னவோ. வாய மூடு. இன்னொரு வாட்டி நீ இப்படி பேசுன, நான் சும்மா இருக்க மாட்டேன். ஜாக்கிரதை. சுபத்ரா தப்பு செய்ய மாட்டா. ஏன்னா தப்புனா என்னன்னு அவளுக்கு தெரியாது.
ரொம்ப நேரம் காக்க வச்சிட்டனா? என்ன பசில முகம் வாடி இருக்கு? எல்லாம் ரெடி. முதல்ல வந்திருக்கவங்களுக்கு கொடுத்துட்டு அப்புறமா நம்ம சாப்பிடலாம். நீ அப்படியே கொஞ்சம் வீட்டெல்லாம் சுத்தி பாரு. வெண்ணிலா, இங்க நம்ம 3 பேரும் மட்டும்தான் இருக்கும். என்னமோ ஊரே வந்த மாதிரி பில்டப் கொடுக்கற. என்னாச்சு வெண்ணிலா? டக்குனு உன் முகம் ரொம்ப சோகமாயிடுச்சு. இல்ல, இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ல தான் நம்ம ஃபேமிலியை மிஸ் பண்ணுவோம். உங்க 2 பேருக்கும் என்ன ஆச்சு? எதுக்கு இவ்ளோ சோகம்? இதெல்லாம் உங்க 2 பேர் ஃபேஸுக்கும் செட்டே ஆகல. இல்லடா, உன்னை நினைச்சாதான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன், என்ன ஆச்சு? இப்போ எனக்கு என்ன மனசு கஷ்டம்? ஆதிரா, நாங்க இல்லனா நீ என்ன பண்ணுவ? புரியல வெண்ணிலா. நீங்க 2 பேரும் ஏதோ புதுசா பேசுறீங்க. இல்ல ஆதி, நானும் உங்க அப்பாவும் இல்லனா நீ தனியாயிடுவல்ல. ஏன்னா நமக்கு தான் சொந்தம்னு யாரும் இல்லையே. அத நினைக்கும் போதுதான் மனசு பதறது. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே நடக்காது, புரியுதா? இல்ல ஆதிரா, இங்க பாரு மதி, நான் ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல. ஏன்னா என்னோட ரோல் மாடலா மதி, அப்புறம் என் ஃப்ரெண்டா இருக்கிற என்னோட வெண்ணிலா. நாம 3 பேருமே லைஃப் லாங் ஒன்னாதான் இருப்போம், புரிஞ்சுதா? அப்புறம் எங்க பாருங்க, இனிமே இந்த பேச்சை நீங்க 2 பேருமே எடுக்க கூடாது, புரிஞ்சுதா? இந்த வீட்ல நாங்க எப்படி வாழ்ந்துட்டு இருந்தோம்? உன்னால என் குடும்பம் மொத்தமா உடைஞ்சு போச்சு. நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க ஆதிரா. இதுக்கெல்லாம் நான் காரணம் இல்ல. என்னம்மா, காரியம் எல்லாம் முடிஞ்சதா? இவங்க யாரு? நீ எப்ப வருவன்னு தான் பாத்துக்கிட்டு இருந்த. ஏன் சார்? நீ எப்ப கிளம்ப போற? அதாமா, வீட்டை எப்ப காலி பண்ண போற? இதுக்கு மேல இங்க இருந்தா நல்லா இருக்காது. இருப்பா, பாவம் யாரும் இல்லாத பொண்ணு, கொஞ்சம் பொறுமையா பேசுவோம். கிளம்பணுமா? எங்க? எங்கன்னா உனக்கு தாமா தெரியும். இத பாருமா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ கிளம்பு முதல்ல. சார், நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்படி திடீர்னு வந்து கிளம்புனா எப்படி சார்? அதனாலதான் சொல்றேன், வெளியில என்னென்னவோ பேசுறாங்க, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. முதல்ல வீட்டை காலி பண்ணுங்க. எதுக்கு எதுக்கு நான் காலி பண்ணணும்? ஆதிரா, நான் எங்க அப்பா அம்மா கூட ஹாப்பியா வாழ்ந்த வீடு இது. இங்க இருக்கிறது எல்லாமே அம்மாவோட மெமரிஸ் மட்டும் தான். அதுவும் எனக்கு இந்த வீட்ல தான் இருக்கு. நான்லாம் காலி பண்ண முடியாது. ஓ இஷ்டத்துக்குலாம் விட முடியாது. நீ இந்த மாசம் வாடகை கொடுக்காட்டியும் பரவாயில்ல, முதல்ல கிளம்பு. எதுக்கு போனோம்? உங்க அம்மா செத்ததுல இருந்து உன்னை காலி பண்ண சொல்லி அபார்ட்மெண்ட் அசோசியேஷன்ல என்ன டார்ச்சர் பண்றாங்க. நீ இங்க இருந்தனா அவ்வளவுதான். முதல்ல கிளம்பு. ஏய், மரியாதையா பேசு. ஆதிரா, பொறுமையா இரு.
முதல்ல வார்த்தையா அளந்து பேசுங்க. நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்க தான் இருப்பேன். என்னம்மா ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? போலீஸ கூப்பிடுவா. ஐயோ வேண்டாங்க, கொஞ்சம் இருங்க சார். நீ யாருமா நடுவுல? நான் ஆதிராவோட கார்டியன். வேணும்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பாருங்க. இந்த நேரத்துல நாங்க எங்க போறது? நாளைக்கு காலையில காலி பண்ணிடுறோம் சார். சரிம்மா, நான் காலையில வரேன். இவ்வளவு நேரம் ஆகியும் சுபத்ரா இன்னும் வீட்டுக்கு வரலையே. என்ன ஆச்சு இந்த சுபத்ராக்கு? ஹலோ அம்மா. நீ எங்க இருக்க சுபத்ரா? அது வந்துமா, வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆகுமா? உங்க அப்பா உன்னை காணும்னு அப்பத்துல இருந்து கேட்டுக்கிட்டே இருக்காரு. அம்மா இன்னைக்கு நைட்டு நான் வீட்டுக்கு வர முடியாது. ஏன், என்னாச்சு? என் ஃப்ரெண்டு இறந்துட்டாங்கம்மா. முருகா, யாருமா அது? அம்மா அந்த விவரத்தை நான் நேர்ல வந்து பேசுறேன். வச்சிரட்டுமா? சரிம்மா. சுபத்ரா, அம்மா அந்த குடும்பத்துக்கு பண உதவி ஏதாவது செய்மா. இந்த மாதிரி நேரத்துல நம்மளால முடிஞ்சது அதுதான். சரி, நாளைக்கு காலையில சீக்கிரமா கிளம்பி வீட்டுக்கு வந்துரு. சரிங்கம்மா. இந்த குடும்பம் யாருன்னு சொன்னா நீங்க கோவப்பட்டிருப்பீங்கம்மா. இன்னைக்கு நான் கூட நிறைய பொய் சொல்ல வேண்டியதா ஆயிடுச்சு. ஆதிராவோட அப்பாவுக்கு கொடுத்த வாக்க காப்பாத்த இதெல்லாம் செய்ய வேண்டியதா ஆயிடுச்சுமா. டாப்பர் நீங்க. இன்னைக்கு ஜாயினிங் பார்ட்டி கொடுத்த மாதிரி அடுத்த வருஷம் எக்ஸலன்ஸ் அவார்ட் பார்ட்டி கொடுக்கணும். ஓகே? நிச்சயமா சார், ரொம்ப நன்றி. ஓகே வாங்க சார், எல்லாரும் சாப்பிட போலாம். துருவி துருவி கேக்குறாங்க. நகையை சீக்கிரம் கொண்டு வான்னு அகிலன் கிட்ட சொல்லணும். திரு இங்க பேசிட்டு இருக்கும் போதே நான் அகிலன் கிட்ட இப்ப பேசுறதுதான் சரியா இருக்கும். Excuse me.
இதான் சரியான டைம் அகிலன் கிட்ட பேசுறதுக்கு. சாருமதி கால் பண்றாளே. சொல்லு சாரு, எங்க இருக்க? டேய், நான் பார்ட்டில இருக்கேன்டா. பார்ட்டிலியா? சாருமதி